வெல்கம் டு ரூட் ஐடி. நான் டாக்டர் ஆனந்த் குமார். ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் அப்படிங்கிற வீடியோ சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் செட்டிங் அப் த டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் அப்படிங்கிற வீடியோவில் C++க்கான டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டை செட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம C++க்கான ஒரு கம்பைலரை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எங்கேருந்து டவுன்லோட் பண்ணணும், ரைட், எப்படி அந்த கம்பைலரை இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி அதுக்கு பாத் செட் பண்ணுறது, அது ஒர்க் ஆகுதா அப்படின்னு எப்படி கமாண்ட் லைனில் இருந்து செக் பண்ணுறது, ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் போட்டு அதை எப்படி செக் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ப்ளஸ் ஒரு ஃபியூ ஐடிஇஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ரைட், ஒரு வேளை நீங்கள் ஃபுல் டைமாக C++ல தான் நான் ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அப்போ என்ன மாதிரியான ஐடிஇஸை நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் இதில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ லிங்க்ஸ் இங்கே இருக்குது. நான் வீடியோலையும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க்ஸை ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த கம்பைலர் தான் நம்ம இப்போது டவுன்லோட் பண்ண போகிறோம். ஒரு ஜிசிசி கம்பைலர், ஒரு ஸ்டாண்டர்ட் ஜிசிசி கம்பைலர். ஸோ நான் இந்த லிங்க்ஸை இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ WinLibs ஸ்டாண்டலோன் பில்ட் ஆஃப் ஜிசிசி அண்ட் MingGW Windows 64 ஃபார் விண்டோஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இது விண்டோஸுக்கானது. ரைட், ஸோ லினக்ஸ் நான் ஆல்ரெடி சொன்னேன். நீங்கள் லினக்ஸில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ஜிசிசி கம்பைலர் இன்ஸ்டால் ஆகிருக்கும். அதே மாதிரி தான் மேக் ஓஎஸில் இருந்தாலும் உங்களுக்கு சிக்கான கம்பைலர் ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்கும். ரைட், ஸோ இங்கே டவுன்லோட் ஆப்ஷன் இங்கே இருக்குது. ஸோ இந்த டவுன்லோட் ஆப்ஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஜிசிசி 13.1.0 அப்படிங்கிற ஆப்ஷனில் உங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம் 32 பிட்டா 64 பிட்டான்னு பார்த்துக்கோங்க. ரைட், ஸோ உங்களோட ப்ராப்பர்ட்டிஸில் மை கம்ப்யூட்டரை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு பக்கத்தில் ப்ராக்கெட்டில் x86 x64 அப்படிங்கிறது போட்டிருக்கும். x86 அப்படின்னு சொன்னால் 32 பிட்டுன்னு அர்த்தம், x64னு போட்டிருந்ததுன்னா 64 பிட்டுன்னு அர்த்தம். ரைட், ஸோ இங்கே அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு ஆர்கைவை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா Win32 இதான் லேட்டஸ்ட் வெர்ஷன். இதில் விண்டோஸ் 32 பிட்டுக்கான 7-zip ஆர்கைவ் ஒன்று இருக்குது, நார்மல் ஜிப் ஆர்கைவ் ஒன்று இருக்குது. இப்போ உங்ககிட்ட WinZip சாஃப்ட்வேர் இல்லைன்னா அந்த 7-zip சாஃப்ட்வேருங்கிறது ஃப்ரீ தான், அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரைட், ஸோ இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா வித்தவுட் அந்த LLDB LLVM உள்ளுக்குள்ளே சீலாங்கு அந்த கம்பைலர் இல்லாமல் இருக்கிறது. இந்த பக்கம் எல்லாமே சேர்ந்து இருக்கிறது. ஸோ இதை டவுன்லோட் பண்ணிக்கிறது பெட்டர். இப்போ என்கிட்ட 64 பிட் விண்டோஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் இந்த ஜிப் ஆர்கைவை டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ரைட், ஸோ இதை கிளிக் பண்ணி அப்படியே டவுன்லோட் பண்ண வேண்டியதான். ஸோ டவுன்லோட் பண்ண ஃபைல் நான் இங்கே வச்சுருக்கேன். இது x86 32 பிட்டுக்கானது, இது 64 பிட்டுக்கானது. ரைட், இந்த ஜிப் ஃபைல் டவுன்லோட் ஆன உடனே இதை அப்படியே அன்சிப் பண்ணி ஜஸ்ட் அன்சிப் பண்ணால் போதும். ஸோ ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட். ஸோ இது எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு ஃபோல்டரில் உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். ஸோ அந்த ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா MingGW32 இது 32 பிட்டு, அதனால் MingGW32 அப்படின்னு சொல்லுது. ஸோ இப்போ இதுவே இதுக்கு முன்னாடி நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சது இது பார்த்தோன்னா MingGW64 அப்படின்னு இருக்கு, அது 64 பிட்டுக்கானது. ரைட், இப்போ இதை தான் நம்ம அதை எக்ஸ்ட்ராக்ட் ஆகி முடியட்டும். அதுக்குள்ளே நம்ம ஐடிஇஸ் பற்றி ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ கோட் பிளாக்ஸ் அப்படின்னு ஒரு ஐடிஇ இருக்குது. கோட் பிளாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு லைட் வெயிட் ஐடிஇ, பட் அக்ராஸ் ஆல் பிளாட்ஃபார்ம்ஸ் அவைலபிளாக இருக்குது. அப்போ நீங்கள் விண்டோஸில் ஒர்க் பண்ணாலும், மேக்கில் ஒர்க் பண்ணாலும், லினக்ஸில் ஒர்க் பண்ணாலும் கோட் பிளாக்ஸ் ஐடிஇ அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த கோட் பிளாக் அப்படிங்கிறது ரொம்பவே லைட் வெயிட்டு, ஆனால் ஹெவி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ நீங்கள் சியில் தான் நான் ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன், மல்டி ஃபைல் அப்ளிகேஷன்ஸ்லாம் டெவலப் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிங்கன்னா தென் ஒரு ஐடிஇ இருக்கிறது பெட்டர். நார்மலாக நம்ம கமாண்ட் லைனில் இருந்தோ அல்லது VS கோடில் யூஸ் பண்ணுறதை விடவோ ஒரு ப்ராஜெக்டாக க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் அட்வைசபிள். ஸோ அப்போது கோட் பிளாக்ஸையோ அல்லது DevC++. ஸோ இதான் DevC++னுடைய அஃபிஷியல் வெப்சைட்டு. ஸோ இங்கேருந்து நீங்கள் DevC++ bloodshed.net அப்படிங்கிறது தான் வெப்சைட்டு. ஸோ இதில் இருந்து நீங்கள் DevC++ டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரைட், ஸோ 5 வெர்ஷன் இருக்குது. ஸோ வித் கம்பைலரோட வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த வெர்ஷனையும், இல்லை வெறும் ஐடிஇ மட்டும் நான் கம்பைலர் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன்னா ஐடிஇ மட்டும் இந்த வெர்ஷனும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரெண்டில் எதுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ரைட்,
ஸோ கோட் லைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ரைட். codelight.org, அதுவும் கோட் பிளாக்ஸ் மாதிரி தான். ஸோ கோட் லைட் ஆல்ரெடி உங்ககிட்ட இருந்தாலும் அல்லது நீங்கள் கோட் லைட் ப்ரிஃபர் பண்ணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுவும் கிராஸ் பிளாட்ஃபார்ம், எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்குமே அவைலபிளாக இருக்குது. பெய்டு வெர்ஷன் ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னேன், சி லயன் அப்படிங்கிறது. ஸோ இங்கே அது இருக்குது, ஜெட் பிரெயின்ஸனுடைய சி லயன் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஜெட் பிரெயின்ஸனுடைய ஆப்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்பவே ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் சூட் ஆகலாம். ஸோ அப்போ இந்த ப்ரைஸிங் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா 30 டே ஃப்ரீ ட்ரையல் கொடுத்துருக்காங்க. பட் ப்ரைஸிங் ஆப்ஷனுக்குள்ளே போனோம் அப்படின்னு சொன்னால் ஸோ இங்கே ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் அப்படின்னு இருக்குது, ரைட். இந்த ஸ்பெஷல் ஆஃபர்ஸில் போனீங்கன்னா ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் வித் காலேஜ் டொமைனில் மெயில் ஐடியோ அல்லது ஒரு ஐடி கார்டோ உங்ககிட்ட இருந்ததுன்னா அதை அப்லோட் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம், ரைட். ஸோ அதே மாதிரி ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணாலும் ஃப்ரீ. அப்போ நீங்கள் உங்கள் எந்த சோர்ஸ் கோட் எங்கே இருக்குது அப்படிங்கிற ஜிட்டப் லிங்கை ஷேர் பண்ணி கேட்டிங்கன்னா அதுக்கும் ஃப்ரீயாக கொடுப்பாங்க, ரைட். ஸோ இந்த இடத்துல போய் நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணி ஒரு ஃப்ரீ லைசன்ஸ் வாங்கிக்கலாம் சி லைன் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ரைட். ஸோ இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. வில் கோ தேர். ஸோ இப்போ இந்த 64 பிட் இதை நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தோம்னா பின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, இன்க்ளூடு, லிப் எக்ஸிக்யூட்டபிள், ஷேரு, இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம். இதில் இந்த பின்குள்ளே தான் நமக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குது. நம்மளோட கம்பைலருக்கான ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குது. C++க்கான EXE, நம்ம GCC கம்பைலர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ GCC, G++. ஸோ GCCங்கிறது சிக்கானது, G++ அப்படிங்கிறது C++க்கானது, ரைட். இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அதுவும் எக்ஸ்ட்ராக்ட் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ இதில் போய் பார்த்தோம்னா அதே மாதிரி தான் பின் ஃபோல்டருக்குள்ளே நமக்கு தேவையான ஃபைல்ஸ் இருக்கும். GCC, G++, GDBங்கிறது தான் டீபக்கர், ரைட். ஸோ நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா இதை காப்பி பண்ணி, ரைட். அதுக்கு முன்னாடி சி இல்லை அப்படின்னு ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நான் விண்டோஸை ப்ரெஸ் பண்ணி CMD கமாண்ட் ப்ராம்ப்டை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ என்னோட கமாண்ட் ப்ராம்ப்டில் GCCன்னு கொடுத்து சும்மா என்ட்ரு கொடுக்குறேன். GCC இஸ் நாட் ரெக்கக்னைஸ்ட் ஆஸ் அன் இன்டர்னல் ஆர் எக்ஸ்டர்னல் கமாண்ட், ஆப்பரபிள் ப்ரோக்ராம் ஆர் பேட்ச் ஃபைல்னு சொல்லுது. அதாவது சிக்கான பார்த்து செட் ஆகலை, சி எங்கே இருக்குதுன்னு அதுக்கு தெரியலை, ரைட். க்ளோஸ் பண்ணிடுவோம். இதை காப்பி பண்ணிடலாம். ஸோ இதை நான் காப்பி பண்ணி என்னோட சி டிரைவில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் எங்கே ஸ்பேஸ் இருக்கோ அங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க, ரைட். யூஸ்வலாக சியில் பேஸ்ட் பண்ணுறது பெட்டர். ஏன்னா யூஸ்வலாக நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா சியில் அந்த மாதிரி ஒரு ஐடி கம்பைலர் இன்ஸ்டால் ஆகிருக்கா இல்லையான்னு உங்கள் ஐடிஸ் செக் பண்ணிக்கும். இப்போ நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோட் இன்ஸ்டால் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக சி டிரைவில் எதுவும் இருக்கான்னு பார்த்துக்கும். இருந்து பார்த்து செட்டாக இருந்ததுன்னா அதை அப்படியே எடுத்துக்கும். ஸோ அதனால் நமக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ரைட். சி டிரைவில் போட்டுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நான் சி டிரைவில் அதை காப்பி பண்ணியிருக்கேன். மிங் GW64. ஸோ இதுக்குள்ளே போயிட்டு இந்த பின் அப்படிங்கிற ஃபோல்டரில் தான் நமக்கான எக்ஸிக்யூட்டபிள்ஸ் எல்லாம் இருக்குது. அதை தான் நம்ம பாத்தில் செட் பண்ணணும். ஸோ பாத் செட் பண்ணுறதுங்கிறது ஒன்றும் கிடையாது. இந்த பாத்தை காப்பி பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். C:/ming GW64/bin அந்த பாத்தை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன், ரைட். இது காப்பி ஆகிட்டு இருக்கட்டும், ரைட். லெட் இட் கெட் காப்பீட். அது போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் நான் என்ன பண்ணுறேன்னா பாத் செட் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்கிறேன். ஸோ உங்களோட விண்டோஸ் பட்டனை கிளிக் பண்ணி எடிட்னு டைப் பண்ணிங்கன்னா போதும். எடிட் த சிஸ்டம் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வருது, அதை கிளிக் பண்ணுறேன் இப்போ நான். ஸோ இதான் அந்த சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோ. இதில் இங்கே என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் அப்படின்னே ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை தான் கிளிக் பண்ணணும். இப்போ நம்ம இந்த என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸில் ஜாவாக்கான பாத்து நான் இங்கே செட் பண்ணியிருக்கேன். JDK 12.0.1ன்னு காட்டுது. ஜென்ரலாக இந்த பாத்துங்கிற காமன் வேரியபிள்லேயே நம்ம எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாத் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு எடிட், இதில் இருக்கிற எல்லா ப்ரோக்ராமினுடைய பாத்தையும் நம்ம செட் பண்ணி கொடுத்துருக்கலாம். இங்கே என்னுடைய .NET ஃப்ரேம் ஒர்க்கோட பாத்து இருக்குது, ஜிட்டபுக்கான பாத்து இருக்குது, இந்த மாதிரியெல்லாம். இதில் நீங்கள் நியூன்னு கொடுத்து இப்போ நீங்கள் காப்பி பண்ண அந்த C:/ming GW64/bin அதை கொடுத்துட்டா போதும். ஸோ அதுவும் இப்போ அந்த பாத்தில் ஆட் ஆகிடும். ஓகேன்னு கொடுத்துட்றேன். இங்கேயும் ஓகேன்னு கொடுத்துட்றேன். ஸோ இன்னும் 30 செகண்ட்ஸ் இருக்குது. அது காப்பி ஆகி முடிகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள்.
ரைட். ஏன்னா பாத்தில் நீங்கள் கொடுக்குற கமாண்ட் அப்படிங்கிறது உள்ள ஆல்ரெடி அந்த பின்னில் காப்பி ஆகிருக்கணும். அப்போ தான் அது அங்கே போய் சர்ச் பண்ணும்போது அது இருக்கா இல்லையான்றது கரெக்டாக பார்க்க முடியும். ஸோ இங்கே நம்ம ஜிசிசி தான் யூஸ் பண்ண போகிறோம், G++ யூஸ் பண்ண போகிறோம். C++க்கு ரெகுலராக யூஸ் பண்ணுறது ஜிசிசி யூஸ் பண்ண போகிறோம். ரைட். ஸோ ஒன்ஸ் இந்த ஃபைல்ஸ் காப்பி ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு சி கரெக்டாக பார்த்து செட் ஆகிருக்கா அப்படிங்கிற செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம ப்ரோக்ராம் எழுத ஆரம்பிக்கலாம். ரைட். ஸோ இந்த மாதிரி காப்பி பண்ணிக்கிறது ஒரு ப்ராப்பர் இன்ஸ்டாலேஷன் அப்படிங்கிறத காட்டிலும் வெறும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி போட்டுக்கிறதுங்கிறது ஒரு போர்ட்டபிள் வெர்ஷன்னு சொல்லுவோம். நமக்கு எங்கே வேணுமோ அங்கே நம்ம அதை போட்டுட்டு பார்த்து செட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிவிட்டு வேணான்னா எடுத்துடலாம். ரைட். ஓகே. ஸோ இப்போ என்னோடய கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு போகிறேன். நான் திரும்ப சிஎம்டின்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே ஜிசிசி -version. ஸோ எல்லா ப்ரோக்ராமுக்கும் ஒரே கமாண்டு தான். ஸோ இப்போ நான் இதை கொடுத்த உடனே ஜிசிசி -version கொடுத்த உடனே அது காட்டுது பாருங்கள். ஜிசிசி MingGWவில் W64 x86 x64 ஆர்கிடெக்சரில் இருக்கிற இந்த 13.1.0ங்கிற வெர்ஷன் இப்போ இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத காட்டுது. ரைட். அப்போ என்கிட்ட இப்போ சி கம்பைலர் இருக்குது. அப்போ நான் சி ப்ரோக்ராம் எழுத ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ரைட். ஸோ அப்போ நம்ம ஒரு சி ப்ரோக்ராம் எழுத ஆரம்பிக்கலாம். நான் நோட் பேடில் ஒரு சிம்பிள் சி ப்ரோக்ராம் எழுதுகிறேன். இந்த கோடை நான் உங்களுக்கு அப்படியே லிங்க்கில் ப்ரொவைட் பண்ணுறேன் ஜிட்டப்ல இருந்து. நீங்கள் அங்கேருந்து டவுன்லோட் பண்ணி டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டாண்டர்ட் IO.h இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். #include இப்படி தான் ஒரு சி ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும். இது லைப்ரரி ஃபைல்ஸை இன்க்ளூட் பண்ணுறதுக்கு. ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட். இப்போ நான் ஒரு printf ஸ்டேட்மெண்ட் மட்டும் போட போகிறேன். ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் போட்டு செக் பண்ண போகிறேன். ஸோ அதனால் stdio.h அப்படின்னு வச்சுருக்கேன். நம்ம கோடை நம்ம ஒரு மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். மெயின் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் அன் அப்ளிகேஷன் அப்படின்னு நம்ம ஒரு வாட்டி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் நான் என்னோடய கோடு எழுதுகிறேன். ரைட். ஸோ புட் எஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது சியில். புட் அ ஸ்ட்ரிங்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அப்போ printf யூஸ் பண்ணக்கூடாதா? printf தாராளமாக யூஸ் பண்ணலாம். பட் printfன்னு சொல்லும் போதே print formatted அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ ஃபார்மேட்டட் பிரிண்டிங் ஏதாவது பண்ணுறோன்னா, பிரிண்ட் பண்ணும்போதே நடுவில் ஃபார்மேட்டிங் ஏதாவது பண்ணணுன்னா தான் printf அப்படிங்கிறது உகந்தது. வெறும் எனக்கு ஒரு ஸ்ட்ரிங்கை ஸ்க்ரீனில் காட்டினா போதும் அப்படின்னு சொன்னால் புட்எஸ் அப்படிங்கிறது ப்ரிஃபர் பண்ணணும். ஸோ இதை நான் சேவ் பண்ணுறேன். என்னோடய டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ என்னுடைய டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன், சாம்பிள் கோட் அப்படின்னு. ஸோ அந்த சாம்பிள் கோடுக்குள்ளே சி சாம்பிள் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் தான் நான் அதை சேவ் பண்ண போகிறேன். ஆனால் எனக்கு அது .txtன்னு சேவ் ஆகக்கூடாது, .cன்னு சேவ் ஆகணும். அதனால் இங்கே சேவ் ஆஸ் டைப்பில் ஆல் ஃபைல்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இங்கே hello.c அப்படின்னு கொடுக்குறேன். ஆல் ஃபைல்ஸ்னு நீங்கள் கொடுக்கலன்னா txtனே கொடுத்துட்டிங்கன்னா அது hello.c .txtன்னு திரும்ப டெக்ஸ்ட் ஃபைலாகவே சேவ் ஆகிடும், சி ஃபைலாக சேவ் ஆகாது. அப்போ இங்கே ஆல் ஃபைல்ஸ்னு கொடுக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் அது ப்ராப்பர் சி ஃபைலாக சேவ் ஆகும். சேவ் அப்படின்னு கொடுத்துருவோம். ஸோ இப்போ இங்கே #include stdio.h ஒரு ஸ்டாண்டர்ட் IO.h இன்க்ளூட் பண்ணியிருக்கிறோம். ஒரு வாய்டு மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே, வாய்டுனா எதையுமே ரிட்டர்ன் பண்ண போகிறதில்ல, எம்டி மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு புட்எஸ் ஃபங்க்ஷன் மட்டும் கொடுத்துருக்குறோம். ரைட். ஸோ இந்த கோடை இப்போ நம்ம கம்பைல் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அப்போ இங்கே சியில் யூசர்ஸில் லெனோவோவில் இருக்கேன். இதுக்குள்ளே இருந்து சிடி சேஞ்ச் டைரக்டரி அப்படின்னு கொடுத்து டெஸ்க்டாப், என் டெஸ்க்டாப்புக்குள்ளே போய்க்கிறேன். டெஸ்க்டாப்புக்குள்ளே நம்ம சாம்பிள் அப்படிங்கிற ஃபோல்டர் வச்சுருக்கோம், சாம்பிள் கோட் அப்படிங்கிற ஃபோல்டர் வச்சுருக்கிறோம். அதுக்குள்ளே சிடி பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே சி சாம்பிள் அப்படிங்கிற பேரில் தான் நான் இப்போ ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். அதுக்குள்ளே போயிடுறேன். ஸோ அப்போ சிடி சேஞ்ச் டைரக்டரின்னு டெஸ்க்டாப்பில் சாம்பிள் கோடுக்குள்ளே சி சாம்பிள் அப்படிங்கிற ஃபோல்டரில் இருக்கும். இப்போ dir கமாண்டு கொடுத்தா அதில் என்னென்ன இருக்குதுன்னு காட்டுது. இங்கே hello.c அப்படின்னு ஒரே ஒரு ஃபைல் இருக்குது அப்படின்னு காட்டுது. ரைட். இந்த இடத்துல அப்போ நீங்கள் gcc hello.c டேப் கொடுத்தீங்கனாலே, இப்போ நான் ஹெச்னு டைப் பண்ணிவிட்டு டேபை கிளிக் பண்ணுறேன், அங்கே இருக்கிற ஃபைல்ஸ் ஒவ்வொன்றா அது காட்டும். அப்போ hello.cன்னு காட்டுது. என்ட்ரு கொடுத்தா கம்பைல் ஆகும். ஸோ இதுதான் கம்பைல் பண்ணுறதுக்கான ப்ராசஸ், gcc hello.c. எதுவுமே எரர் மெசேஜ் வரல அப்படின்னா எரர் எதுவும் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால் நீங்கள் டேரெக்டாக
ரன் பண்ணிக்கலாம். இப்போ நான் திரும்ப dir அப்படின்னு கொடுத்தேன்னா உங்களுக்கு தெரியும் சி அந்த ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணிவிட்டு ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலை a.exங்கிற பேரில் க்ரியேட் பண்ணுது. எப்பயுமே அது எக்ஸிக்யூட்டபிளை a.exன்னு தான் க்ரியேட் பண்ணோம். ஸோ இப்போ நான் டேரெக்டாக ஏ அப்படின்னு மட்டும் கொடுத்து என்ட்ரு கொடுத்தேன்னா எனக்கு அந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும். ஹலோ வேர்ல்டுன்னு இங்கே பிரிண்ட் ஆகுது. ஸோ அப்போது ஒரு சாம்பிள் சி ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம். அந்த சி ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்த்துருக்கோம். ரைட். ஸோ நீங்கள் printf யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணலாம். அப்போ புட்டஸுக்கு பதிலாக printf அப்படின்னு கொடுக்குறதுனாலும் சேவ் பண்ணிவிட்டு திரும்ப கம்பைல் பண்ணிவிட்டு ஏன்னு கொடுத்தீங்கன்னா ரைட் ரன் ஆகுது. பட் புட்டஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரிங்கை போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஒரு லைனும் கொடுத்துருக்கு பாருங்கள். அடுத்த ஒரு எம்டி லைனும் கொடுத்துருக்கு. அடுத்த லைனுக்கு வந்துருச்சு புட்டஸ் அப்படிங்கிறது. ஏன்னா அது ஒரு ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணுதுன்னு தெரியும். ஆட்டோமேட்டிக்காக எண்டெல் அடுத்த லைனுக்கு கொண்டு வந்துடணும்னு தெரியும். பட் printf அப்படி கிடையாது. வேணும்னா நம்ம தான் /n கொடுத்து அடுத்த லைனுக்கு கொண்டு வரணும். இதெல்லாம் நம்ம பின்னாடி டீட்டெயிலாக பார்க்கலாம். ரைட். பட் ஒரு ஸ்ட்ரிங்கை மட்டும்தான் ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அன்ஃபார்மேட்டட் அப்படின்னு சொன்னால் புட்டஸ் யூஸ் பண்ணுறது பெட்டர் printf காட்டிலும். ரைட். ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். ஸோ ஒரு சி கம்பைலரை எங்கேருந்து டவுன்லோட் பண்ணுறோம், அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, அதை சியில் காப்பி பண்ணோம், அதுக்கப்புறம் எடிட் சிஸ்டம் வேரியபிள்ஸ்குள்ளே போனோம், அதில் பாத்துனா என்னன்றதை பார்த்தோம், பாத் எப்படி செட் பண்ணணுன்றதை பார்த்தோம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை வாட்டி சிஸ்டமை ரீஸ்டார்ட் பண்ணாலும் என்ன பண்ணாலுமே அந்த பாத் ஆல்ரெடி செட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் டேரெக்டாக போய் ஜிசிசி அப்படின்னு கொடுத்து உங்களோட ஐஃபன் வேர்ஷன் கொடுத்தீங்கன்னா என்ன வேர்ஷன் சி இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படிங்கிறத காட்டுது. ஸோ டேரெக்டாக நீங்கள் அதை ரன் பண்ண ஆரம்பிக்கலாம். ரைட். ஸோ நம்ம ஒரு சி கம்பைலரை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, கான்ஃபிகர் பண்ணுறது, அதுக்கான பாத் எப்படி செட் பண்ணுறது, ப்ரோக்ராம் எப்படி ரன் பண்ணி பார்க்குறது, ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் ஜாவா என்விரான்மெண்ட் எப்படி செட் பண்ணுறது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச்.